இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல காரசாரமான ஆட்டு தலைக்கறியை வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி செய்யலாமா. இப்போ ஒரு குக்கரில் ரிஃபைண்ட் ஆயில் பாதி, கோகோனட் ஆயில் பாதி, 2 ஆயில்லையும் பாதி பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 ஆட்டோட தலையை வச்சு கிரேவி செய்ய போகிறேன். இப்போ ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்திட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா ஃபுல் டீஸ்பூன் ஆஃப் 2 டீஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா நான் 2 தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை 2யும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். நம்ம கிரேவி அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மல்லித்தூளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டையும் ஏலக்காயும் சேர்த்து பவுட்ரு பண்ணி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் ஒரு 7 பட்டை, ஒரு 3 ஏலக்காயை சேர்த்து பவுட்ரு பண்ணி அந்த பட்டை ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்திருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொடிகளை எல்லாம் இந்த ஆயில்லையே ஒரு 10 செகண்ட் மட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் மசாலாவை ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற இந்த ஆட்டு தலைக்கறியை இந்த மசாலா கூட எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த தலைக்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. கலந்துட்டு இதில் ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவிலேயே இந்த மட்டன் வேகணும். அப்போ தான் அது நல்லா உப்பு பிடிச்சி வரும். அதனால் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டை இந்த மாதிரி வச்சு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துடலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துறேன். சேர்த்துட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விசிலை போட்டு ஒரு 7லேருந்து ஒரு 8 விசில் விட்டுருங்க. ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிரெயினை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். முதவே சேர்த்தனோன்னா நல்லா 7-8 விசில் விடும்போது அது நல்லா உடஞ்சி போயிடும். அதனால் தலைக்கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் மூளையை கடைசியாக சேர்த்துட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டுட்டு எடுங்க. இப்போ பாருங்கள், கிரேவி பதத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு சூப்பரான ஆட்டு தலைக்கறி கிரேவி காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், பத்திரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும், சாதம் எல்லாத்துக்கூடையுமே ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.